இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இடையிலான போரில் ஒரு பக்கம் இஸ்ரேல் அரசாங்கம் ஹெசபுல்லா மேலே ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்த தயாராகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹெசபுல்லா இயக்கம் இஸ்ரேலினுடைய தாக்குதலை எதிர்க்க தயாராகிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் நடுவில் பார்த்தீங்கன்னா துருக்கி அரசாங்கம் நாங்கள் இஸ்ரேல் மேலே போரை அறிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஸ்ரேலினுடைய அந்த பதில் தாக்குதல் எப்படி இருக்கும், ஸோ துருக்கி அரசாங்கம் உண்மையிலுமே இஸ்ரேலுக்கு எதிராக போரை அறிவிப்பாங்களா, ஸோ ஒருவேளை இந்த மாதிரி போர் ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அதனால் என்ன மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்பட வாய்ப்புண்டு, இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றியும் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இடையிலான போரில் கடந்த சில நாட்களாகவே ரொம்பவே ஒரு பதற்றமான சூழ்நிலை தான் நிலவிக்கிட்டு வருது. அதுலேயும் குறிப்பாக எப்போ இஸ்ரேல் மீது ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டு அதில் கிட்டத்தட்ட குழந்தைகள் உட்பட 12 பேர் உயிரிழந்தாங்களோ அப்பையிலேருந்தே இன்னுமே இந்த நிலைமை அப்படிங்கிறது மோசமாகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, இஸ்ரேல் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தாக்குதலுக்கு நாங்கள் பழி வாங்கியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அவங்களோட கேபினெட் மீட்டிங் அப்படிங்கிறத கூட்டுறாங்க. ஸோ இஸ்ரேல் கேபினெட் மீட்டிங்கை கூட்டினதையுமே சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் இந்த நிலைமையினுடைய தீவிரத்தன்மை அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்குது. காரணம், சாதாரணமான தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் கேபினெட் மீட்டிங்கை கூட்ட மாட்டாங்க. ஈவன் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா அடிக்கடி லெபனானுக்குள்ளே, அதே மாதிரி சிரியாக்குள்ளேலாம், ஈவன் அந்த ஏர் ஸ்ட்ரைக்ஸுக்கு கூட கேபினெட் மீட்டிங்கை கூட்டாமையே டிசிஷன் அப்படிங்கிறது எடுப்பாங்க. ஸோ எப்போ கேபினெட் மீட்டிங்கை கூட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தும் போது, அதுலேயும் குறிப்பாக அந்த தாக்குதலின் விளைவாக ஒரு போர் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னா தான் இந்த கேபினெட் மீட்டிங் அப்படிங்கிறத இஸ்ரேல் அரசாங்கம் கூட்டுவாங்க. ஸோ இஸ்ரேலினுடைய பிரதமரான பெஞ்சமின் நெதன்யாஹூ பார்த்தீங்கன்னா இந்த கேபினெட் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுக்காக அவருடைய அமெரிக்க பயணத்தை சில மணி நேரங்களுக்கு முன்னாடியே முடிச்சுட்டு நேற்று இஸ்ரேல் அப்படி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இஸ்ரேல் அரசாங்கம் லெபனான் மேலே பதில் தாக்குதல் நடத்தலாமா வேண்டாமா, அப்படி ஒரு வேளை தாக்குதல் நடத்தினா என்ன மாதிரியான தாக்குதல் நடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு பக்கம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹெசபுல்லா இயக்கமும் இஸ்ரேலினுடைய அந்த தாக்குதலுக்கு தயாராக ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்களுடைய படைகளை தயார் நிலையில் இருக்க சொல்லியிருக்கிறாங்க. அதை விட முக்கியமாக சில முக்கியமான இடங்கள் அப்படிங்கிறது ஹெசபுல்லா இயக்கத்துக்கு இருக்கும் இல்லையா, ஸோ இஸ்ரேல் கண்டிப்பாக இந்த மாதிரி இடங்களை குறிவைப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களையும் அதே மாதிரி யாரெல்லாம் சேஃபாக இருக்கணுமோ, யாரையெல்லாம் இஸ்ரேல் குறிவைப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களையும் சேஃபான இடத்துக்கு நகர்த்த ஆரம்பிச்சிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடுமே தயாராகிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்ம மைண்டில் ஒரே ஒரு கேள்வி தாங்க இருக்கும், இஸ்ரேலினுடைய அந்த பதில் தாக்குதல் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக இந்த கேள்விக்கான பதிலை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஹெசபுல்லா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஹெசபுல்லா இயக்கம் பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதல் நடந்ததுலேருந்தே அதை நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த தாக்குதலுக்கு அவங்க பொறுப்பேற்றுக்கவே இல்லை. யூஸ்வலாக ஹெசபுல்லா இயக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு உடனடியாகவே பொறுப்பேற்றுக்குவாங்க. ஸோ இப்போ ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா ஆமாங்க இந்த தாக்குதலை நாங்கள் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி இமீடியட்டாகவே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத அந்த அமைப்பு ஏற்றுக்கும். ஆனால் இந்த தாக்குதலில் ஆரம்பத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா ஹெசபுல்லா இயக்கம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கலை. அதுக்கு பதிலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸோட மிசைல் தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய் விழுந்துருச்சு, அந்த பழியை தூக்கி இஸ்ரேல் அரசாங்கம் எங்கள் மேலே போட பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அந்த தாக்குதல் நடந்த பகுதியிலிருந்து ஈரானோட மிசைலோட சில பார்ட்ஸ் கிடச்சதை எடுத்து ஃபோட்டோவாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எந்த இடத்துலேருந்து அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ளைட் பாத், அந்த மிசைல் எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறதோட அந்த பாதையையும் இஸ்ரேல் அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஹெசபுல்லா தான் இதை கன்ஃபார்மாக பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவும் பார்த்தீங்கன்னா ஹெசபுல்லா மேலே தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தாங்க நமக்கு ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் வரும். ஏன்ப்பா இஸ்ரேல் சொல்கிறது உண்மையா இல்லை ஹெசபுல்லா சொல்கிறது உண்மையா? இவ்வளவு நாட்களாக ஹெசபுல்லா இயக்கம் அவங்க நடத்தின தாக்குதல் எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கும் பொழுது இதற்கு மட்டும் அவங்க ஏற்றுக்காமல் போகிறதுக்கு என்ன காரணம் இருந்துட முடியும்? இந்த மாதிரி பல கேள்விகளும் நம்மளோட மனசுக்குள்ள வரும். ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டு பாசிபிலிட்டி தாங்க உண்டு. ஸோ முதல் பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா, இது யூஸ்வலாக இஸ்ரேல் அரசாங்கத்தோட ஒரு ஸ்டைலுங்க. ஸோ இஸ்ரேல் அரசாங்கம் தான் இப்போ எங்கேயாச்சும் ஒரு பக்கம் தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தாக்குதல் நடத்துறதால இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பின்விளைவுகள் ஏற்படும்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்கன்னா அந்த தாக்குதலை நாங்கள் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியவே ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, கடந்த ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரான் எம்பாசி மேலே இஸ்ரேல் அரசாங்கம் ஒரு தாக்குதல் நடத்துச்சு.
அந்த தாக்குதலில் ஈரானினுடைய கமாண்டர் கொல்லப்பட்டுட்டார். ஸோ இதனால் என்ன மாதிரியான பின்விளைவுகள் இஸ்ரேலுக்கு ஏற்படும்ங்கிறது இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் அந்த சமயத்தில் அந்த தாக்குதலை நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அரசாங்கம் ஏற்றுக்க மறுத்துட்டாங்க. ஆனாலுமே கூட ஈரான் அரசாங்கம் அதற்கு ஒரு மிகப்பெரிய பதிலடியாக இஸ்ரேல் மேலே வரலாறு காணாத வகையில் ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்தினதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ சிம்பிளாக இஸ்ரேலோட லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாக்குதலை அவங்க தான் நடத்துனாங்க அப்படின்னு சொன்னால் அது உலக நாடுகளுடைய கண்டனத்துக்கும் ஆளாக வேண்டியது இருக்கும். அதே மாதிரி அந்த நாட்டினுடைய கோபத்துக்கும் பதில் தாக்குதல்களுக்கும் பெரிய அளவுக்கு ஆளாக வேண்டியது இருக்கும். ஆனால் அந்த தாக்குதலை நான் நடத்தலை அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்திலேருந்து ஒதுங்கி இருந்தாங்க அப்படின்னா, என்னதான் அந்த நாடு பதில் தாக்குதல் நடத்தினாலுமே கூட அந்த தாக்குதலினுடைய வீரியத்தை குறைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. பேச்சுவார்த்தைகளின் மூலமாக ஒரு சுமூக தீர்வை எட்டுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ அந்த வாய்ப்பை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த தாக்குதலை நடத்தினாலும் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏற்றுக்கவே மாட்டாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னாலே அங்கே வந்து பேச்சுவார்த்தைக்கு இடம் இல்லை அப்படிங்கிறதான் அர்த்தம். ஸோ ஹெசபுல்லாவும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருக்கலாம். அந்த சம்பவத்துக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏற்றுக்காததன் மூலமாக பெரிய அளவுக்கு அதில் வந்து ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை இல்லை பதில் தாக்குதல்களை குறைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக இருக்கலாம். இது முதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஹெசபுல்லா இயக்கம் இஸ்ரேல் மிலிட்ரி இருக்கக்கூடிய இடம், இஸ்ரேலோட மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி விஷயங்களை தான் பெரிய அளவுக்கு குறி வச்சு தாக்குதல் நடத்துவாங்க. அதை விட குறிப்பாக அவங்க நடத்தக்கூடிய தாக்குதலில் இஸ்ரேலியர்களுடைய உயிரிழப்பு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். பெருசாக கூட்டமாக இருக்கிற இடத்துலையோ இல்லை மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடங்கள்லையோ தாக்குதல்களை தவிர்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது இங்கே வந்து ஒரு ஃபுட்பால் ஃபீல்டுக்குள்ளே ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து இன்டென்ஷனலாக இருக்காது. மோஸ்ட்லி ஒரு மிஸ்ஃபயராக தான் இருக்கும். அதாவது வேற எங்கேயோ ஒரு பக்கம் குறி வச்சுருந்துருப்பாங்க, ஆனால் தவறுதலாக அந்த இடத்துல போய் விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. ஸோ அதனால தான் ஹெசபுல்லா இயக்கம் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நாங்கள் இந்த தாக்குதலை பண்ணலை அப்படின்னு சொல்லி ஏற்றுக்க மறுக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஏன்பா என்னதான் தவறுதலாக அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தாலுமே கூட அந்த தாக்குதலை நான் தான் நடத்துனேன்னு சொல்லலாமே, அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு தாக்குதலுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா அவங்க குறி வச்ச இடத்த கரெக்டாக அடிச்சுட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இப்போ இங்கே இவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏற்றுக்கிட்டாங்கன்னா இவங்க அந்த ஃபுட்பால் ஃபீல்டை தான் குறி வச்சாங்க, அது மேலே தான் தாக்குதல் நடத்திட்டாங்க. ஸோ கரெக்டாக நடக்கவும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மீனாயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னே அட்டாக் பண்ணதுக்கு சமம். ஸோ இது மிகப்பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 12 பேர், அதுவும் குழந்தைகள் வந்து இறந்து போயிருக்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால தான் ஹெசபுல்லா இயக்கம் ஸ்டார்டிங்லேருந்தே இந்த தாக்குதலை நாங்கள் நடத்தலை அப்படின்னு சொல்லி இதிலிருந்து ஒதுங்கி இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, ஒன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இஸ்ரேல் கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வழி இல்லாமல் போயிடும். ஸோ இப்போ இஸ்ரேல் அரசாங்கத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஹெசபுல்லா இயக்கம் கம்யூனிகேட் பண்ணலாம், இந்த மாதிரி நாங்கள் வேறு இடத்த குறி வச்சோம், ஆனால் தெரியாமல் வந்து குழந்தைங்க விளையாடுற ஒரு இடத்துல வந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால தான் ஹெசபுல்லா வந்து இந்த ஒரு பர்டிகுலர் தாக்குதலுக்கு மட்டும் பொறுப்பேற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, லெபனான் அரசாங்கம் சொல்கிறதையுமே நம்ம பார்க்கணும். ஸோ லெபனான் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஹெசபுல்லா இயக்கம் தாக்குதல் நடத்தலை அப்படிங்கிறதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெளியே ப்ரெஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்லுவாங்க. பட் மோஸ்ட்லி இந்நேரத்துக்கு லெபனான் அரசாங்கம் அமெரிக்கா கிட்டையும் இஸ்ரேல் கிட்டையும் இதை வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வேணும்னே இந்த தாக்குதல் நடத்தப்படலை, எதிர்பாராத விதமாக நடந்துருச்சு அப்படிங்கிறத. ஸோ இதை வந்து பெருசு பண்ணாதீங்க, இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இந்த பேக் சேனல் டாக்ஸ் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதில் நமக்கு சந்தேகமே தேவையில்லை. அது மட்டும் இல்லைங்க, லெபனான் அரசாங்கமும் இந்த விஷயத்தை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்கிட்டையும் கன்வே பண்ணியிருப்பாங்க. அதன் விளைவாக தான் இஸ்ரேல் அரசாங்கம் எப்போ அந்த கேபினட் மீட்டிங் அப்படிங்கிறத ஆரம்பித்தாங்களோ அப்பயே சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட இருந்து அழுத்தமும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. உதாரணத்துக்கு எஜிப்டு, ஜார்டன் மாதிரியான நாடுகள் பார்த்தீங்கன்னா வேண்டாங்க இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க, சுமூகமாக முடிச்சுப்போம், இதை வந்து ஒரு பெரிய போராக வந்து மாற்றிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலுக்கு கோரிக்கைகளை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் துருக்கி அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு மிரட்டலே விடுத்தாங்க. ஸோ லெபனான் மேலே மட்டும் இஸ்ரேல் அரசாங்கம் போர் தொடுத்துச்சு அப்படின்னா எப்படி சிரியாக்குள்ளேயும் ஈராக்குள்ளேயும் நாங்கள் நுழைஞ்சோமோ அதே மாதிரி இஸ்ரேலுக்குள்ளேயும் நுழைவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இஸ்ரேல் மேலே போரை அறிவிக்குமா துருக்கி அரசாங்கம். ஆக்சுவலாக துருக்கினால் அப்படி போரை அறிவிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. துருக்கி பார்த்தீங்கன்னா நேட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ நேட்டோ அமைப்பில் இருந்துக்கிட்டு இஸ்ரேலுக்கு எதிராக போரை நடத்துறதுங்கெல்லாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஸோ துருக்கி அதிபர் அப்புறம் எதுக்காக இப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அது அவருடைய உள்நாட்டு அரசியல். ஸோ சிம்பிளாக அவருடைய அரசியல் அப்படிங்கிறதே இந்த விஷயத்தை சார்ந்தும் பெரிய அளவுக்கு இருக்கிறதுனால அதை வந்து அவர் வந்து அவரோட அரசியலுக்காக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கா. அப்படி அது தவறாக வந்து கொஞ்சம் பெருசாக பிரச்சனையாயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இஸ்ரேல் அரசாங்கமும் இதற்கு கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. சரிப்பா, இஸ்ரேலினுடைய அந்த பதிலடி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஸோ சிம்பிளாக சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே இது ஒரு மிஸ்ஃபயர் அப்படிங்கிறத நம்புகிறாங்க. ஸோ ஹெசபுல்லா இயக்கம் இன்டென்ஷனலாக இதை பண்ணலை அப்படிங்கிறது எல்லா நாடுகளுடைய நம்பிக்கை. ஸோ அதனால் அவங்க இஸ்ரேலுக்கும் ப்ரெஷர் போட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் இஸ்ரேல் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா என்னதான் ஒரு பதில் தாக்குதல் நடத்தினாலுமே கூட ஒரு போரை ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு விளைவுகளை ஏற்படுத்தாத வண்ணம் அதை பார்த்துக்குவாங்க அப்படின்னு நம்பப்படுது. ஸோ எப்படி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்பட்ட பொழுது 2 நாடுகளுமே கம்யூனிகேட் பண்ணிட்டு ஒரு தாக்குதலை நடத்தினாங்க இல்லையா, என்னதான் ஒரு மிகப்பெரிய தாக்குதலாக இருந்தாலும் அதனால் பெரிய சேதம் அப்படிங்கிறது இல்லாத அளவுக்கு அந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. ஸோ அதே மாதிரி தாங்க ஹெசபுல்லா கூட கம்யூனிகேட் பண்ணிவிட்டு இஸ்ரேல் அவர்களுடைய பதிலடி அப்படிங்கிறத நடத்தலாம். ஆனால் அதில் ஒரு பெரிய பாதிப்பு இல்லாத வண்ணம் அவங்க பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பெருசாக இஸ்ரேலினுடைய தரைப்படை பிரிவுமே தயார் நிலையிலலாம் வைக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்நேரம் ஒரு போரை தரைவழியாக ஆரம்பிக்கிறதா இருந்திருந்தால் தரைப்படை பார்த்திங்கன்னா அந்த இஸ்ரேல் லெபனான் பார்டருக்கு போயிருக்கணும். ஆனால் பெருசாக அந்த மாதிரி எந்த ஒரு தகவலும் இது வரைக்கும் இல்லை. ஸோ இப்போதைக்கு கேபினெட் என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இஸ்ரேல் பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகவும் டிஃபென்ஸ் மினிஸ்டரான யோவ் கேலட்டுமே என்ன மாதிரியான பதிலடியை தரலாம், எப்போ தரலாம் அப்படிங்கிறத முடிவு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கைகளுக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க. இங்கே இந்த ஒரு விஷயம் மட்டும்தாங்க கொஞ்சம் குளறுபடி அப்படின்னு சொல்லி ஆகணும். என்னதான் ஜெனரலாக பார்க்கும்போது பெரிய பாதிப்பு இல்லாமல் தான் அந்த தாக்குதல் நடக்கும் அப்படின்னு நம்ம நம்பினாலுமே கூட நெத்தன்யாஹு கைகளில் அந்த தாக்குதல் நடத்துறதுக்கான அதிகாரம் இருக்கிறதுனால இப்போ அவர் அதை அவருடைய உள்நாட்டு அரசியலுக்காக கூட பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த தாக்குதல் நடக்குமா நடக்காதா, இது எப்படி எங்கே போய் முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இஸ்ரேல் அரசாங்கம் பதில் தாக்குதல் நடத்தி அதனால் ஒரு போர் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏற்படுமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.